நாம் வாழ்கிற வாழ்க்கையில் பேசுவது கஷ்டமாக தெரியணும், மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக தெரியணும். அப்போ தான் மனுஷங்க பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பேசுவாங்கன்னா போட்டி போட்டு பேசணும். அப்போ பேசுகிறது கஷ்டமான வேலையாக தெரியணும், மற்ற எல்லா வேலையும் ஈஸியாக தெரியணும். அந்த அளவுக்கு நாம் ஈஸியாக மாற்றணும் எல்லாத்தையும். இப்போ நாம் ஏன் பேசுகிறது இல்லைன்னா, நாம் பேசுகிறத விட கஷ்டமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் செய்கிற வேலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாதாரண ஒன்று. இன்றைக்கி பேசுகிறதுக்கு வரவேற்பு கிடையாது. அது ரொம்ப சாதாரணமாக போகும்போது பேசுகிறதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. அது சாதாரண விஷயமா இருக்குது. அதனால் பேசுவதை விட இங்கே ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் அங்கே நிறைய இருக்குது. அதனால் அந்த வேலைகளுக்கு தான் மதிப்பே தவிர பேசுகிறதுக்கு மதிப்பு இல்லை. பேசுகிறது அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக இருக்கணும். நம்ம செய்கிற தொழில் எல்லாமே ஈஸியாக இருக்கணும். நாம் வாழ்கிற வீடு, அது குடிசையில் வசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் செய்கிறது அனைவரும் விவசாயம் செய்யணும். விவசாயத்திலே ஈஸியான விவசாயத்தை செய்யணும். ஈஸியான விவசாயம் இது. தானியங்களெல்லாம் உற்பத்தி பண்ணால் விவசாயம் கஷ்டமாக மாறிடும். நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வயல் முழுவதும் தண்ணி எப்போவும் நிரம்ப இருக்கணும். அப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நம்மளால் மாடாது. அப்போ குறைவான தண்ணி தேவைப்படுகிற விவசாயம் தான் எளிதான விவசாயம். எளிதான விவசாயத்துக்கான வரையறையே தான் குறைவான தண்ணி தேவைப்படுறது. டெய்லி தண்ணி நிரம்புற மாதிரி. இப்போ தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடணும் அதுக்கெலாம். அப்போ அது நல்ல மழை வளம் நிறைந்த பகுதியில் தான் தென்னை மரம் வளருவதற்கு, அதை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைவான தண்ணி தேவைப்படுறது தான் எளிதான விவசாயம். இந்த மாதிரி எளிதான விவசாயம் பண்ணணும், குடிசையில் வசிக்கணும், கிராமத்தில் வசிக்கணும், ஆடல் பாடல் இந்த மாதிரி இதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். பேசுகிறது தான் கஷ்டம். பேசுகிறதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கணும். பேசுகிறதுல ஒரு போட்டி இருக்கணும். அப்போ தான் அவங்க அன்பு செலுத்துவதில் போட்டி போடுவாங்க. பேசுவதில் நடக்கிற போட்டி தான் அன்பு செலுத்துவதில், அறிவுபூர்வமாக வாழ்வதில் அங்கே போட்டி இருக்கும். நீங்கள் பேசுகிறது எப்படி, இப்போ அன்புன்னா எப்படி செலுத்துவீங்க? பேச்சு அதில் ஒரு முக்கியம் தானே. பேசாமல் அன்பு செலுத்துவீங்களா? பேசாமல் நீங்கள் அறிவுபூர்வமாக வாழ முடியுமா? அப்போ பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ பேசுகிறது தான் அங்கே பெரிய மதிப்பான ஒரு செயலாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அப்படி ஒட்டுமொத்த அனைவருக்குமே பேசுகிறத விட இப்போ கஷ்டமான வேலை அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும். தொழில் செய்து வீட்டுக்கு வந்துட்டோன்னா சும்மா இருக்கணும். அதாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு காரியம் நடக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் ஏன் அதிகமாக பேசுகிறதில்லன்னா, பேசுகிறத விட பல மடங்கு கஷ்டமான வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதிகமாக பேசுகிறது கிடையாது. அல்லது பேசுகிறதுலே கஷ்டமான வேலை மேடையில் போய் பேசுகிறது. அங்கே பேசுனா அதில் யூஸ் இருக்குது. சாதாரணமாக பேசுகிறதுல அது தேவையில்லாத வேலை, நேரம் தான் வேஸ்ட்டு. அதனால தான் மக்கள் சாதாரணமாக இருக்கும்போது பேசுகிறதுலாம் கிடையாது. பேசுகிறவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா மேடையில் போய் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேடைப்படுத்துதல். அவர் பேசுகிறாருன்னா பலருக்கும் அது தெரிய வரும் அப்படின்னா அப்போ அவர் பேசுகிறார், இல்லைன்னா பேச மாட்டேங்கிறார். அந்த மாதிரி பேசுவது தான் கஷ்டமாக தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் பேசுவாங்க. எல்லா மக்களும் பேசணும். அப்போது மற்ற வாழ்க்கை, நம்ம மனித வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக இருக்கணும். குடிசையில் வசிக்கணும், ஒரு எளிதான ஒரு விவசாயத்தை பண்ணணும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு குறைவான நேரம் தான் தொழில் செய்யணும். தொழில் செய்கிறதுக்கு நாள் முழுதும் தொழில் செஞ்சால் அவனுக்கு பேசுகிறத விட அது மிகப்பெரிய வேலையாக போயிடும். மக்கள் அப்போ பேசுகிறத குறைச்சிப்பாங்க, பேசுகிறத நிறுத்திப்பாங்க. வாழ்க்கையில் வெறுப்பு வந்துச்சுன்னா பேச்சு குறைஞ்சிரும். யார் மக்களுக்கு வாழ்க்கையில் விருப்பம் ஏற்படுறதுன்னு எப்படின்னா, அவங்க பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எல்லாருமே பேசணும். எல்லாருமே கண்டிப்பாக பேசணுங்கிறத உணர்ந்து போட்டி போட்டு பேசணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்காங்க என்பதற்கான அடையாளமே அதுதான். நிறைய பேசணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் வெறுப்பு வந்துச்சுன்னா பேசுகிறத குறைச்சிருவாங்க. வாழ்க்கை மீது உள்ள வெறுப்பு தான் பேசுவது குறைந்து போவதற்கு காரணம் சொல்லலாம்.